தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அலகு 13. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இனியவர்களே, கடந்த வாரம் புனித பிரான்செஸ்கோ தி பவுலா என்ற புனிதரின் திருவிழாவிற்கு சென்றிருந்தேன். தெற்கு இத்தாலியின் கலாபிரியா மாகாணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படக்கூடிய இந்த புனிதர் நம் மண்ணில், தமிழ் மண்ணில் அறியப்படாதவர். மினிமி என்ற சபையை தொடங்கியவர், அதாவது சிறியவர்கள். காரித்தாஸ் என்பது இவருடைய கருதுகோள். காரித்தாஸ் என்ற ஒற்றை சொல்லே இவருடைய கரிஸ்மா. காரித்தாஸ், சாரிட்டி, அன்பு என்ற ஒற்றை சொல். இப்பொழுது நாம் அன்பை பற்றி வாசிக்க கேட்டோம். தமிழ் மொழியில் அன்புக்கு பல பரிமாணங்கள் உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான அன்பை காதல் என்கிறோம். நண்பர்களுக்கு இடையேயான அன்பை நட்பு என்கிறோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அன்பை பாசம் என்கிறோம். கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கிற அன்பை பக்தி என்கிறோம். கடவுள் நம்மேல் கொண்டிருக்கிற அன்பை இரக்கம் என்கிறோம். நமக்கு கீழே உள்ள உயிரினங்களான விலங்குகள், தாவரங்கள் மேல் நாம் காட்டக்கூடிய அன்பை காருண்யம் என்கிறோம். இப்படியாக தமிழ் மொழியில் அன்புக்கு பல பரிமாணங்கள் உள்ளன. கிரேக்க மொழியில் அன்பு என்ற சொல்லை 4 பதங்களில் வழங்குகின்றார்கள். முதலில் ஏரோஸ், உடல் சார்ந்த அன்பு, எரோட்டிக் அன்பு. இரண்டாவது ஃபீலியா, நண்பர்களுக்கிடையேயான நட்பு. மூன்றாவது ஸ்டார்கே, இரத்த உறவு, பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு. கடைசியாக அகாப்பே, தன்னையே கையளிக்கக்கூடிய அன்பு. இப்பொழுது நாம் கேட்ட வாசக பகுதியில் பவுல் அகாப்பே என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். அன்பின் பாடல் என நாம் இதை வாசிக்கின்றோம். கொரிந்து நகர திருச்சபை பவுலுடைய கண்களில் விழுந்த தூசி போல் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. அங்கே பல பிரச்சனைகள் இருந்தன. குறிப்பாக பிளவுபட்ட மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, நான் கேஃபாவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன் என்ற கட்சி மனப்பான்மை, கூடா ஒழுக்கம், பரத்தமை, சிலை வழிபாடு, வழிபாட்டில் குறிப்பாக நற்கருணை கொண்டாட்டத்தில் பிறழ்வுகள், தாங்கள் பெற்றிருந்த அருள் கொடைகள், குறிப்பாக இறைவாக்கு உரைத்தல், பரவச பேச்சு பேசுதல், அந்நிய மொழி பேசுதல் போன்ற கொடைகள், அவர்கள் பெற்றிருந்த நம்பிக்கை, இவற்றை முன்னிறுத்தி அவர்கள் பிளவுபட்டு நிற்கும் போது பவுல் அனைத்து வகையான வழிமுறைகளையும் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த ஒற்றை சொல்லை எடுத்து அன்புக்கு ஒரு பாடல் வடித்து அதை அவர்களுடைய இறுதி பாடமாக, இறுதி அறிவுரையாக தருகின்றார். பவுலுடைய சொற்களில் என்னை 3 சொற்கள் கவர்கின்றன. முதலில் அன்பு இருமாப்பு அடையாது. இருமாப்பு அடைதல் என்பது இருப்பதை விட அதிகமாக காட்டுவது. ஒரு லேஸ் பாக்கெட் போல. நம்ம ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற சிப்ஸ் என்னவோ கொஞ்சம்தான், ஆனா அது காட்டப்படுவது காற்று அடித்து நிறைய இருப்பது போல் காட்டப்படுகிறது. நாமும் பல நேரங்களில் நாம் இருப்பதை காட்டாமல் நம்மிடம் நிறைய இருப்பதாக காட்டும் போது இருமாப்பு அங்கே வருகின்றது. அடுத்ததாக அன்பு தன்னலம் நாடாது. கொரிந்து நகர மக்கள் தாங்கள் பெற்றிருக்கின்ற அனைத்து கொடைகளையும்
தாங்கள் பெற்றிருந்த நம்பிக்கையும் கூட தங்களுக்கானது என உணர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் பவுல் கூறுவது அன்பு தன்னலம் நாடாது. கடைசியாக அன்பு மன உறுதியுடன் இருக்கும். இன்று பல நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் திரு அவை வாழ்விலும் நம்முடைய மன உறுதி குலைந்து கொண்டே வருகின்றது. காரணம் அன்பில்லாமை. பிரியமானவர்களே, அன்புக்கு பாடல் பாடிய பவுல் போல அன்பையே தன்னுடைய வாழ்வின் பணியின் இலக்காக கொண்ட பவுலா நகர் பிரான்சிஸ்கோ போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முயற்சி செய்வோம். நன்றி.